நோட்ஸ் எடுக்கிறதுல வந்து நிறைய விதம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மார்ஜின் போட்டு கீழே பாட்டத்தில் இடம் விட்டுட்டு மேலே எழுதுங்க. அது ரிலேட்டடாக நீங்கள் எங்கேயாவது படிக்கும் போதோ இல்லை யாராவது சொல்ல கேட்டால் அந்த சைடில் எழுதி வச்சுக்கலாங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இடம் விடாமல் நோட்டில் போய் நெருக்கெல்லாம் எழுதி வைக்கணும். ஒரு மார்ஜின் போடுங்க, இல்லைனா கீழே நோட்டு கீழே ஒரு மார்ஜின் போட்டு இடம் விட்டு வைங்க. ஏன்னா நம்ம மேலே எழுதியிருக்க நோட்ஸுக்கு ரிலேட்டடாக ஏதாவது ஒரு நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அப்போ வந்து நம்ம திரும்ப வந்து எழுத வர யூத் பேப்பரின் இனிய வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. யூத் பேப்பர் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். என்னோட பெயர் பவானியா. 2019 நோட்டிஃபிகேஷன் வந்த குரூப் 1 எழுதி மொதல் அட்டம்ப்ட்லேயே பாஸ் ஆகிட்டேன். டிஎஸ்பி போஸ்ட் இப்போ செலக்ட் பண்ணியிருக்கேன். 1ஆவதுலேருந்து காலேஜ் வரைக்குமே தமிழ் மீடியத்தில் படித்து தமிழ் வழியே மெயின்ஸ் எக்ஸாம் எழுதி செலக்ட் ஆகியிருக்கேன். முதல் முயற்சியில் குரூப் 1 எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கேன். நோட் மேக் பண்ணிங்களா நான் பண்ண ஆரம்பத்தில் என்ன தப்புனா 6ஆவது புக் எடுத்துக்கிட்டேன்னா அதை வாசிக்க காட்டியுமே ஸ்டார்டிங்லேருந்தே அதை ஒரு 2 பக்கம் வாசிச்சேன்னா அதில் என்னென்ன இருக்குன்னு நோட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிருவேன். அப்படி எடுக்கிறனால டைம் ரொம்ப டிலே ஆனது. 2வது அது எனக்கு ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. நோட்ஸ் எடுத்துகிட்டு நான் திரும்ப பார்த்தேன்னா எதுக்காக அந்த இயர் போட்டிருக்கேன்னு எனக்கு எந்த ரீசனுக்காக அந்த இயர் போட்டிருக்கேன்னே சரியாக தெரியாது. அந்த பிரச்சனை இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் அனலைசிஸ் பண்ணதுக்கப்புறம் லேட்டர் நான் அனலைசிஸ் பண்ணி பார்த்தேன். நோட் மேக்கிங்கில் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னா, எடுத்தோடனே ஒரு புக்கை பற்றி நமக்கு அதில் என்ன சொல்ல வராங்கன்னு தெரிஞ்சிருக்காது. நம்ம அதை வாசிச்சதுக்கு அப்புறம் தான் எந்த பாடம் எது முக்கியம், எதில் எதை சொல்ல வர்றாங்கன்னு நமக்கு அதுக்கப்புறம் தான் தெரியும். எனக்கு இதுவே போக போக தான் புரிஞ்சுது. அதுக்கப்புறம் லேட்டராக நான் நோட்ஸ் வந்து எடுக்க ஆரம்பித்தேன். நோட்ஸ் வந்து நானும் ரொம்ப பெருசாக நோட்ஸில் புக்கில் உள்ள வார்த்தை நிறையா நோட்ஸில் வர்ற மாதிரியே எழுதிக்கிட்டு வந்தேன். ரொம்ப நோட்ஸ் மேக்கிங் ரொம்ப பெருசாகவே இருந்தது. திரும்ப எடுத்துருப்பேன் சார். ஒரு தடவை தமிழ் புக்கு 6 to 10வது வரை நோட்ஸ் நான் எடுத்துட்டேன்னா மறுபடியும் ஒரு நோட்டு வாங்கி திரும்பவும் 6ஆவதுலேருந்து 10வது வரை நோட்ஸ் எடுத்துக்கிட்டே இருப்பேன் சார். நான் நோட்ஸ் கொஞ்சம் ஸ்பீடாகவே எடுப்பேன். எடுத்துகிட்டு இதில் எனக்கு என்ன பெனிஃபிட் கிடச்சுன்னா, நான் ஃபஸ்ட்டாக எடுக்கலை நோட்ஸ் மேக்கிங் ஸ்மார்ட்டாலாம் எடுக்கலை. எல்லாமே திரும்ப எடுக்கிறது திரும்ப அப்படியே எல்லாம் திரும்ப எழுதிக்கிட்டே வந்தேன். 2வது தடவை எடுக்கையில் இன்னும் நோட்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு சார். போக அப்புறம் 3வது தடவை எடுக்கும்போது அப்போது ஒருத்தவங்க ஒரு நேம் போட்டுட்டா, ஒரு புக்கு நேம் போட்டால் அவங்க யார் எழுதியிருப்பாங்க, எந்த இயர் அவார்டு கிடச்சிச்சு, அந்த அளவுக்கு ஷார்ப்பாக எடுக்க ஆரம்பிச்சிங்க சார். நமக்கு இப்போ அதனால் நோட்ஸ் நீங்கள் எடுத்தோடனே யாரும் ஃபஸ்ட் டைம் நல்லா ஸ்மார்ட்டாக எடுக்க முடியாது. இப்போது பரவாயில்ல, நீங்கள் இப்போ நோட்ஸ் எடுக்க அந்த பழக்கம் வந்துடும், உங்களை ஸ்மார்ட்டாக ஆகிக்கிறோம் சார். இப்போது நமக்கு கொஞ்சம் அதில் நல்லா ஸ்ட்ராங் ஆயிரும் அந்த சப்ஜெக்டில். ஸ்மார்ட் நோட்ஸ் அதுக்கப்புறம் நமக்கு எடுக்க வந்துருந்தாரு. ஃபஸ்ட் டைம் படிக்கிறவனால எடுத்தோடனே ஸ்மார்ட்டாக ஷார்ட்ஸாக எடுக்க முடியாது. அது கொஞ்சம் ப்ரீஃபாக தான் இருக்கும். போக நீங்கள் எடுக்க ஷார்ட் நோட்ஸ் எடுக்க வந்துடும் சார். நோட்ஸ் எடுக்கிறதுல வந்து நிறைய விதம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மார்ஜின் போட்டு கீழே பாட்டத்தில் இடம் விட்டுட்டு மேலே எழுதுங்க. அது ரிலேட்டடாக நீங்கள் எங்கேயாவது படிக்கும் போதோ இல்லை யாராவது சொல்ல கேட்டால் அந்த சைடில் எழுதி வச்சுக்கலாங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இடம் விடாமல் நோட்டில் போய் நெருக்கெல்லாம் எழுதி வைக்கணும். ஒரு மார்ஜின் போடுங்க, இல்லைனா கீழே நோட்டு கீழே ஒரு மார்ஜின் போட்டு இடம் விட்டு வைங்க. ஏன்னா நம்ம மேலே எழுதியிருக்க நோட்ஸுக்கு ரிலேட்டடாக ஏதாவது ஒரு நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அப்போ வந்து நம்ம திரும்ப வந்து எழுத வரையில் அந்த இடத்துல இடமே இல்லாமல் போய் நெருக்க பிடிச்சி எழுதி வச்சுருந்தா அது கொஞ்சம் யூஸ் ஆகாது. அதனால் எப்போவுமே நோட்ஸ் எடுக்கல கொஞ்சம் கீழே ஒரு ஸ்கேல் அளவுக்கு இடம் விட்டு வைங்க. அது மார்ஜின் சைடாக இருக்கட்டும், இல்லைனா கீழே பாட்டமில் இருக்கட்டும். அப்படி விட்டுட்டு போகிறது, நீங்கள் அந்த நோட்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது படிச்சிங்கன்னா அப்போ இந்த நோட்ஸில் தான் எழுதி வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு அந்த பக்கத்தில் வந்து அதை ரிலேட்டடாக எழுதி வச்சிடலாம். நீங்கள் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நோட்ஸு எடுக்க போகிற அந்த புக்கை வந்து இப்போ இன்றைக்கி 6வது புக்கு மட்டும் நோட்ஸ் எடுக்க போகிறீங்கன்னா அது ஒருத்தர் ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உட்காந்து நோட்ஸ் எடுங்க. அதில் பார்த்துட்டு நீங்கள் மைண்ட் மேப் மாதிரி கூட போட்டுக்கலாம். பாரதியாரை பற்றி நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறீங்கன்னா, உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன்னா, பாரதியாரை பற்றி 6ஆவதுலேருந்து 12வது வரையும் எல்லா புக்லேயும் இருக்குது. ஒவ்வொரு புக்லேயும் அவரை பற்றி ஒரு புது பாயிண்ட் இருக்கும். ஸோ நீங்கள் பாரதியார்னு போட்டிங்கன்னா அந்த பக்கத்தை தைரியமாக நீங்கள் விட்டுட்டு போகலாம். ஒரு பக்கம் அவருக்காக தைரியமாக ஒதுக்கலாம். அவரை பற்றி எல்லா புக்லேயுமே ஒரு பாயிண்ட் இருக்க போது உங்களுக்கும் தெரிஞ்சிடும். அவருக்குள்ளே புது பேர் என்னென்னு தெரிஞ்சிருக்கும். அவங்க ஏதாவது நிறையா பத்திரிக்கைகள் வேலை பார்த்துருப்பாங்க. அதெல்லாம் உங்களுக்கு மேல் படிப்புக்கு போக தெரியும். அதனால் பாரதியாரை எடுத்துகிட்டு அதே பக்கத்தில் போய் அடுத்த நோட்ஸ் எடுத்து அதை வேஸ்ட் பண்ண வேணாம். உங்களுக்கு அந்த நோட்ஸ் எடுக்கையில் தெரியும் இதை பற்றி நிறையா நம்ம கண்டென்ட் எடுக்க போகிறோம் அப்படிங்க தெரிஞ்சுன்னா அவங்களுக்காக ஒரு பக்கத்தை தாராளமாக ஒதுக்குங்க. கரண்ட் அஃபேருக்கு வந்து நோட்டு தனியாக போட்டுருங்க. எழுதையில் அவங்களுக்கு எக்கனாமிக் நியூஸ் தனியாக, ஸ்போர்ட்ஸு அப்படின்னு ஒரு நோட்டை வந்து 2ஆக பிரிச்சிங்கன்னா எக்கனாமிக் கரண்ட் அஃபேர் இந்த பக்கம் எழுதுனா, ஸ்போர்ட்ஸ் கரண்ட் அஃபேர் அந்த பக்கம் எழுதுனா, கரண்ட் அஃபேருக்கு 2 நோட் போடுங்க.
ஒருத்துக்கு 2 இது இப்படி ஒதுக்கிட்டு இன்னொரு நோட்டில் வந்து நேஷனல் இஷ்யூஸும் வேர்ல்டும் சேர்த்து எழுதிருங்க. இன்னொரு பாதி பக்கம் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கிடுங்க. இந்த இதில் வந்து நீங்கள் கரண்ட் அஃபேரில் எப்படின்னா புதுசாக தான் அது எழுதணும்னு இல்லை. சில பேர் பழசை வந்து அப்டேட்டாக இருக்க மாட்டாங்க. இப்போ தான் புதுசாக படிக்கிறாங்கன்னா இந்த மாதத்துலேருந்து தான் படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் அதில் புதுசு எழுதியிருந்தாலும் பரவாயில்ல, அதே பக்கத்தில் போய் பழசை நீங்கள் போய் பழைய பேப்பர் படிக்கலாம்லாம் பழைய ஜெராக்ஸ் பார்த்து எழுதுவீங்க. அதையும் சேர்த்து இது அந்த ஹெட்டிங்லேயே எழுதிட்டு வாங்க. புதுசு பழசு கலந்துருக்கிறதுனால ஒன்றும் இல்லை, நம்ம போய் இதில் புதுசையும் பழசையும் கலந்து எழுதுகிறோமே அப்படிலாம் நினைக்காதீங்க. நமக்கு அந்த நியூஸில் நமக்கு அந்த நியூஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோமா, அதுதான் உங்களுக்கு முக்கியம். அதனால் நோட்ஸை போய் கலந்து எழுதுகிறோம் அந்த நினச்செல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. அந்த நியூஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டிங்களா, அதை பாருங்கள் ஃபஸ்ட்டு. ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு நோட் போட்டுக்கிட்டேன் சார். நான் சிலபஸ் வைஸாக ஹிஸ்ட்ரிக்கு, பாலிட்டிக்கு, எக்கனாமி, கரண்ட் அஃபேருக்குன்னு சொல்லிட்டேன். இல்லை கரண்ட் அஃபேருக்கு மட்டும் 2 நோட்டு வச்சுருந்தேன் சார். இப்போ அவங்களுக்கு படிக்கும் போது ரொம்ப எழுதுறது மாதிரி கரண்ட் அஃபேருக்கு தான் சார் இருக்கும். ஹிஸ்ட்ரி, பாலிட்டிக்கு வந்து நோட்ஸு பரீட்சை கொஞ்சம் சீக்கிரமாக வருது. இப்போலேருந்து படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நோட்ஸும் அதுக்கு ஏற்ற மாதிரி வேகமாக எடுக்க தெரிஞ்சிருக்கணும் சார். ஸ்டார்டிங்கில் இப்போ கொஞ்சம் நோட்ஸ் வேகமாக எடுக்க முடியலனாலும் நிறைய பாயிண்ட்டை ஒமிட் பண்ணுறது நல்லது தான் சார். அதையும் போய் எழுதி வச்சுக்கிட்டு தான் இருப்போம்னா உங்களுக்கு டைமுக்கு ஏற்ற மாதிரி. ஹிஸ்ட்ரிக்கு வந்து நான் இப்போ என்னோடய நோட்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா கொஸ்டின் கேட்டு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் சார். ஸ்டார்டிங்லேருந்து இப்போ கற்காலம் அடுத்துக்கடுத்து சமண புத்தர் காலம் வரும்னா ஹிஸ்ட்ரி நீங்கள் எப்படி எடுக்கிறது கூட நல்லாயிருக்கும். கொஸ்டின் எடுத்து நான் இன்னொரு பேனாவில் வந்து கலரில் எழுதி வச்சுக்கிட்டேன். நானாகவே கொஸ்டின் எடுத்தேன். இப்போ இந்த புத்தர் பிறந்த ஆண்டு எப்போது அப்படின்னு கேட்டுட்டேன்னா அந்த மாதிரி கொஸ்டின் என்னோடய ஹிஸ்ட்ரி நோட்ஸ் எப்படி இருக்குன்னா கொஸ்டின் அண்ட் ஆன்சராக இருக்கும் சார். அந்த பாடம் படிக்கிறோம்னா அது ரிலேட்டடாக 1 வேர்டு, அதில் எத்தனை 1 வேர்டு கேட்கலாம்னா அப்படி ப்ரிலிம்ஸ் நோட்ஸ் எடுத்தேன் சார். ஹிஸ்ட்ரிக்கு 2 நோட்ஸ் என்னால் எடுக்க முடிஞ்சது. அவங்களோட நிர்வாகம் ஹிஸ்ட்ரி நம்ம எப்படி படிக்கணும்னா ஒரு மன்னரோட ரூல் பண்ணுறாங்கன்னா அந்த மன்னரை பற்றி புக்கு என்னென்ன இருக்குது, கல்வெட்டு என்ன இருக்குன்னா அதை பக்கத்தில் கொடுத்துருப்பாங்க சார். அதை வந்து நீங்கள் சான்றுகள்னு போட்டு முதல்ல ஹெட்டிங் போட்டுட்டு அதை வந்து கல்வெட்டு புக்கு அப்படின்னு பிரிச்சுக்கோங்க. 3வது இங்கே யாராவது புலவர்கள் இந்த அமைச்சர்கள் அவங்க ஃபேமஸாக இருந்திருப்பாங்க, அவங்கள பற்றி எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து மன்னர் வந்து ஏதாவது ஸ்கீம் புதுசாக அதை ஏதாவது பண்ணியிருப்பார், ஒரு நிர்வாக சீர்திருத்தம் ஏதாவது கொண்டு வந்திருப்பாங்க, அவங்க புதுசாக கொண்டுட்டு வந்த திட்டம் அதில் இருக்கும், அதை வந்து எழுதி வச்சுக்கிறது நல்லது சார். அவங்க அந்த மன்னருக்கு கீழே மன்னரை வந்து ஆர்டராக எழுதிக்கிறது நல்லது சார். இவங்களுக்கு கீழே இவங்க ஆட்சி பண்ணாங்க. இவங்களுக்கு அடுத்து குப்தர்கள்னால் ஸ்டார்டிங்கில் ஸ்ரீ குப்தர் வந்திருப்பாங்க, அவங்களுக்கு அப்புறம் சந்திரகுப்தர், இப்படி ஆர்டராக எழுதிக்கோங்க. அவங்க எழுதிக்கிட்டு வரையில ஒருத்தவங்களுக்கு கீழே இடம் விட்டு அவங்களுக்கு கீழே யார் ஃபேமஸாக ஒரு புலவர் இருந்திருப்பாங்க, அமைச்சர் இருந்திருப்பாங்க, அவங்க ஏதாவது கல்வெட்டு புக்கு ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க, அதை எழுதி வச்சுக்கோங்க. இதை தாண்டி ஒன்று அதில் எதுவுமே கேட்க போகிறது கிடையாது. நீங்கள் அதெல்லாம் ரொம்ப இவ்வளோ தான் எடுத்திருக்கேன். புக்கில் வந்து நிறைய இன்னும் கதை சொல்லியிருப்பாங்க, அது வந்து தேவையில்லை. நமக்கு இது தெரிஞ்சால் போதும். அந்த கல்வெட்டு முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க நிர்வாகம் எப்படி பிரிச்சுருந்தான்னு கேட்பாங்க. அவங்க அந்த நாடு மாநிலத்தை எப்படி பிரித்தாங்க, மாவட்டங்களை ஒவ்வொன்றுக்கும் பேர் வேறு மாதிரி இருக்கும் சார். அந்த பேர் வேறு மாதிரி உள்ளதெல்லாம் நீங்கள் நிர்வாக அமைப்புன்னு சொல்லிட்டு இது எப்போதுமே நீங்கள் குப்தர்கள் எல்லா மன்னருக்கும் அவங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு பேர் வச்சுருப்பாங்க. மாநிலத்தை வந்து மண்டலம்னு சொல்லுவாங்க. இதை வந்து கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க. குப்தர் நிர்வாக முறைன்னு ஹெட்டிங் போட்டு அவங்க ஸ்டார்டிங்கில் இதை வந்து பெரிய நாடுன்னு சொல்லுவாங்க, அடுத்து மண்டலம்னு பிரியும் அப்படிங்கிற மாதிரி ஆரோ போட்டு இதை விட இது குட்டிங்கிற சின்னது மாதிரி லாஸ்ட்டில் கிராமத்தோட முடியும் அப்படி எழுதிக்கோங்க. அடுத்த நோட்ஸ் எப்படி இருக்கணும்னா அந்த மண்டலத்தை ஆண்டவங்க நேம் வந்து அவங்களுக்கு ஒரு பேர் வச்சுருப்பாங்க, அவங்களுக்குள்ள நேமை போட்டு ஆரோ போட்டு கீழே போட்டு வச்சுங்க. இது வந்து நமக்கு நோட்ஸ் பார்த்தோன்னே புரிஞ்சிடும். மேலே இருக்கிறது நிர்வாக அமைப்பு, கீழே அதை ரூல் பண்ணவங்களோட நேமு கீழே இருக்குது. இது வந்து ஈஸியாக நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் சார். இப்படி எடுத்திங்கன்னா எல்லா மன்னர்களுக்கும் குப்தர்களுக்கு அப்புறம் நோட்ஸை வந்து சுருக்கிக்கலாம் சார். அந்த மாதிரி எடுக்கிறது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சார். இதனால் நோட்ஸும் வேகமாக எடுத்துலாம் உங்களுக்கு ரீகலெக்ட் திரும்ப ரிவிஷன் விடும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் சார். தமிழில் நோட் மேக்ஸிங் எடுக்கிறவங்களுக்கு வந்து நோட்ஸ் எடுக்கிறது ஈஸியாக இருக்கும். நம்ம அதில் படித்தோடனே எல்லாத்தையும் நோட்ஸ் எடுக்கணும்னு அவசியம் இருந்திருக்காது. கொஞ்சம் நோட்ஸ் தான் எடுக்க வேண்டியதாக இருக்கும். நோட்ஸ் எடுக்கையில் ஒருத்தவங்களுக்கு போர் அடிச்சிடும். இதே மெத்தடில் போகிறோம், இப்போ ஹைப்பனாக போட்டு எழுதிக்கிட்டே போகிறோம்னா இப்படியே போய்கிட்டு போர் அடிக்கும். அதனால் நோட்ஸ் எடுக்கிற விதத்தை வந்து அடிக்கடி சேஞ்ச் பண்ணிக்க. நோட்ஸ் எடுக்கலாம் நிறைய விதம் இருக்குது. ஹைப்பனாக போட்டு ஒரு பாடத்தை எடுத்திங்கன்னா அடுத்த பாடத்தை வந்து மைண்ட் மேப் மாதிரி போட்டுக்கோங்க. இவங்களுக்கு கீழே இவங்க அப்படிங்கிற மாதிரி போடுங்க. அடுத்த இது வந்து கொஸ்டின் ஆன்சர் மாதிரி நோட்ஸ் எடுங்க. ஒரு பாடத்தை வந்து நீங்கள் 4-5 மெத்தடில் எடுத்திங்கன்னா அது ஒரு கேம் மாதிரியும் இருக்கும், ஈஸியாகவும் படிக்கலாம். நமக்கு விருப்பம் எடுக்கும் நோட்ஸ் எடுக்க இன்னும் ஆசையாக இருக்கும். அதனால் நோட்ஸுங்கிறது ஒரே மாதிரி எடுத்திங்கன்னா அது சீக்கிரம் போர் அடிக்க ஆரம்பிச்சிட்டு உங்களுக்கு எடுக்க பிடிக்காது. மெத்தடு நிறையவே இருக்குது நோட்ஸ் மேக்கிங்க. நீங்கள் கொஸ்டினை கேள்வி கேட்டு பதில் எழுதுகிற மாதிரி எழுதிக்கலாம், மைண்ட் மேப் போடலாம், கைப்பன் போட்டு கின்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம். அதுக்கும் அதையும் தாண்டி நீங்கள்
ஒரு சார்ட் மாதிரி கூட போட்டு வச்சுக்கலாம். இவங்களை அந்த மாதிரி கூட எடுக்கலாம். நோட்ஸ் மேக்கிங் இப்படி தான் எடுக்கணும்னு எடுக்காதீங்க. இந்த மாதிரி மெத்தட் கலந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். நோட்ஸ் மேக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், படிக்கவும் உங்களுக்கு பிடிக்கும். ரொம்ப நியூஸ் பேப்பர்லேயும் சரி புக்லேயும் சரி ரொம்ப தேவையில்லாத சிலபஸ் ரிலேட்டட் இல்லாத போய் எழுதிக்கிட்டே இருக்க வேணாம். அதை இப்போ ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு தெரியும், எல்லாத்தையும் எழுதுவீங்க, பயந்து நம்ம இப்படி தான் எழுதுவோம். போக போக உங்களுக்கு தெரிஞ்சிடும் இதெல்லாம் தேவையில்லாத மாதிரி எழுதிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தோணும். தேவையில்லாதெல்லாம் எழுத வேணாம். சிலபஸ் ரிலேட்டடாக கரண்ட் அஃபேருமே எப்படி படிக்கணும், சிலபஸ் ரிலேட்டடாக உள்ள நியூஸஸ் தான் போயிட்டு எடுத்து எழுதிக்கிறது நல்லது. மற்றதெல்லாம் எழுதி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். தமிழுக்கு வந்து குரூப் 1 ஃபிலிம்ஸுக்கு வந்து ரொம்ப டெப்த்தாலாம் நீங்கள் படிக்க வேணாம். அந்தளவுக்கு கேட்க மாட்டாங்க. மீடியமாக அந்த விருதுகளை சாகித்ய அகாடமி எப்போ வாங்கினாங்க, எந்த இயர் பார்த்துக்கிறது, அவங்களோட எந்தெந்த நியூஸ் பேப்பரில் வேலை பார்த்தாங்க, ரொம்ப ஃபேமஸான புறநானூறு குறுந்தொகை பாட்டை வந்து மனப்பாடம் பண்ணிக்கிறது நல்லது. அந்த மாதிரி உள்ளது பாட்டை நீங்கள் தமிழுக்கு வந்து நோட்ஸ் எடுக்க வேணான்னே சொல்லலாம் சார். ஈஸியாக அந்த புக்கில் உள்ளதை படிச்சுட்டு வச்சாவே உங்களுக்கு போதும். நீங்கள் அதில் பயப்படுற மாதிரி தமிழுக்கு எதுக்கும் இருக்காது. தமிழுக்கு நோட்ஸ் எடுத்து கூட டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். தமிழுக்கு நோட்ஸ் எடுக்க வேணாம். அது நீங்கள் ஸ்கூல் புக்கில் படிச்சுட்டு திரும்ப வச்சாவே போதும். நம்ம பயப்படுறதுக்கு அதில் தமிழில் ஒன்றும் இல்லை. 6ஆவதுலேருந்து 12ஆவது வரை நமக்கு தெரியாமல் நம்ம படிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். நம்ம மைண்டில் அப்படியே இருக்குது தமிழில். புதுசாக பார்க்கவும் கொஞ்சம் பயமாக இருக்க மாதிரி இருக்கும். அப்படி பயப்பட தேவையில்லை. நோட்ஸ் மேக்கிங் பண்ணதுனால எனக்கு ஒரு புக்கை வந்து படித்தவங்களோட திருப்தி நமக்கு வந்து நோட்ஸ் மேக்கிங் அது நோட்ஸ் எடுத்தால் தான் கிடைக்கும். சும்மா வாசிச்சுட்டு பார்த்தா ஏதோ படிக்கலை, நமக்கு ஏதோ ஞாபகம் இல்லைன்னு தோணிக்கிட்டே இருக்கும். நோட்ஸ் எடுத்துட்டோம்னா அந்த புக்கு தான் நம்ம நோட்ஸ் எடுத்துட்டோம் படிச்சுட்டோம் கூட திருப்தி இருக்கும். அதனால் எக்ஸாமுக்கு போயில அது கொஞ்சம் ஒரு கான்ஃபிடென்ட் லெவலில் இன்க்ரீஸ் பண்ணதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நம்ம தான் அந்த புக்கு படிச்சிட்டோமே என்னதான் அந்த தைரியம் கிடச்சிரும் சார். அந்த புக்கு நோட்ஸே எடுத்துட்டோம் நம்ம அப்படின்னு அதில் இருக்கும். சில நோட்ஸ் நம்ம எடுத்துருக்கும் போது அதில் ரிலேட்டடாக வருஷம் இல்லை ஏதாவது பேருக்கு பட்ட பேர் ஏதோ எழுதியிருக்கோம், இல்லை யாராவது ஒரு ராஜா பேர் எழுதியிருக்கோம், அவங்க ஏன் அந்த பேர் அந்த இடத்துல எழுதியிருக்கோம்னு தெரியல. அதனால் நீங்கள் திரும்ப புக்கை வந்து பார்க்குறதுனால அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. நம்ம அப்போ எடுத்த நோட்ஸ் நமக்கு யூஸ் ஆகுதுன்னு நினைக்காதீங்க. அது இயல்பாக எல்லாருக்கும் மறந்து போகிறது ஒன்று. அதனால் நீங்கள் திரும்ப வந்து பார்க்குறதுனால ஒன்றும் தப்பு இல்லை. நம்ம திரும்ப பார்த்து நம்ம தான் திருத்திக்கலாம். நோட்ஸ் வந்து நோட்ஸ் மறந்து போகுதுன்னு நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க.